பத்து பொருத்தம் என்பது பொய், முட்டாள்தனம்ன்ற ஒரு கடுமையான வார்த்தைகள். ஏன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி கடுமையான வார்த்தைகளை சொன்னால் பிடிச்சிக்கிறீங்கன்றது என்னுடைய தத்துவம். இப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொன்ன ஒன்று பழகி போயிடுச்சு. ஆமாம் தானே இந்த ஆள் சொல்கிறது, பத்து பொருத்தம் பண்ணவங்களாம் நல்லதானே இல்லை, பத்து பொருத்தத்தில் அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. இப்போ நம்முடைய ஜோதிட சமூகம் தானே என்ன சொல்ல ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால், பத்து பொருத்தம் மட்டும் நான் பார்க்கறது இல்லைங்க. கரெக்டு தானே? பத்து பொருத்தம் மட்டும் நான் பார்க்கறது இல்லைங்க. அப்போ அதுக்கு மேலே இன்னொன்று இருக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல. இன்னும் 3 வருடம் கழித்து 16வது ஜோதிட மேடையில் நான் நட்சத்திரம் மட்டும் பலன் பார்க்கறது இல்லைங்கன்னு சொல்லுவீங்க. இதை உறுதியாக சொல்கிறேன். பேராசன்கள் மணியன் ஐயா மாதிரியான ஆட்களுக்கு தர்ம சங்கடமாக இருக்குது. இந்த மேடையில் அதை பேசுகிறதுக்கு அவருக்கு சங்கடமாக இருக்குது. ஏன்னா அவருடைய காலத்தில் அவருடைய குருநாதர்கள் ஊறி போய் சொன்ன ஒரு விஷயத்த இவன் பாட்டில் பைத்தியக்கார மாதிரி இப்படி சொல்லிட்டு போகிறாயா, இப்படித்தான் சொல்லியிருப்பாங்க கோபையா கிட்ட, என்கிட்ட என்னை பற்றி இப்படி தான் சொல்லியிருப்பாங்க, இவன் பாட்டில் எதையாவது சொல்லிடுறாயா என்னையா அப்படின்ட்டு. அதே மாதிரி ஐயா ஒரு வார்த்தையை சொன்னாங்க, அபயம் சீதாராமன் ஐயா அவர்கள் இருந்த மேடையில் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையை சொல்லுகிறேன், அபயம் சீதாராமன் ஐயா அவர்கள் அவருடைய தகுதி சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டது. மிகப்பெரிய தெள்ளிய கருத்துக்களை உடைய, ஜோதிடத்தில் குறைவில்லாத ஞானத்தை உடைய, நீண்ட நெடுங்காலம் இருக்கக்கூடிய ஒருவர். அவர் முன்னாடி பேசணுன்றதை இப்போ தான் நான் உணர்றேன். ஆனால் அவர் எந்த இடத்துல பொறுமை காக்க வேணும் என்கின்ற ஒரு பெரிய மனித தன்மையோடு அந்த இடத்துல அவர் எதிர்ப்பு கருத்துக்கள் சொல்லாமல் இருந்தார் அப்படிங்கிறது தான் உண்மை. அதுக்காக ஐயாவுடைய அபயம் சீதாராமன் ஐயாவுடைய எந்த ஒரு கருத்தையும் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. ஒரு சபை நாகரிகம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த சபை நாகரிகத்தை பொறுத்து அவர் எனக்கு எதிர்கருத்து சொல்லாமல் இருக்கலாம். இப்போ தான் அதை கவனிக்கிறேன். ஏன்னா ஐயா சொன்னாங்க, அபயம் சீதாராமன் இருக்கிற மேடையிலேயே அந்த ஆள் பாட்டில் எதாவது பேசுகிறாயா அப்படின்னு சொன்னாங்க. அதை நான் உணர்றேன். அவர் கொஞ்சம் சபை நாகரிகம் கருதி அப்பேற்பட்ட மேதை என்னை எதிர்த்து கருத்து சொல்லாமல் இருந்திருக்கலாம். இதுதான் உண்மை. ரெண்டாவது இன்னொன்று சொல்கிறேன். பவளகண்ணன் என்னுடைய அருமை நண்பர் பவளகண்ணன் அந்த இடத்துல ஒரு சில எதிர்கருத்துக்களை சொன்னார். ஆனால் கொஞ்சம் தடுமாறினார். அதற்கு கூட காரணம் என்னென்னா, அவரும் என்னுடைய இந்த கருத்திற்கு தன்னுடைய எதிர்த்தரப்பு கருத்துக்களை துல்லியமாக சொல்லக்கூடியவர். ஆனால் அந்த இடத்துல அவர் கொஞ்சம் பதட்டம் அடைஞ்சார். அவருடைய பதற்றத்தை நான் அதை இப்படி பதற்றம் அடைவார்னு எதிர்பார்க்கலை. பதற்றம் அடையாமல், அந்த பதற்றம் என்பது சபை நாகரிகம் தான். இவர் இப்படி சொல்கிறாரு, நம்ம அதை எப்படி சொல்கிறது என்கின்ற ஒரு சபை நாகரிகத்தின் அமைப்பினால தான் என்னுடைய அருமை நண்பர் பவளக்கண்ணன் அவர்கள் கூட அந்த இடத்துல சரியான பதிலை சொல்ல முடியாமல் இருந்திருக்கலாமே தவிர, அவருடைய திறமையும் குறைத்து மதிப்பிடக்கூடியது அல்ல. ஏன்னா அவரும் கிட்டத்தட்ட ஒரு 45-50 ஆண்டு காலமாக ஜோதிடத்தை எடுத்து கொண்டிருக்கக்கூடியவர். ஏன்னா இதெல்லாம் பூனை கண்ணை மூடிக்கிட்டா உலகமே இருளாயிடுன்னு சொல்லுவாங்க. பிறரை எப்போவுமே நான் குறைச்சி மதிப்பிட மாட்டேன். போன மாநாட்டிலேயோ அதற்கு முன்னாட்டிலேயோ இன்னும் ஒரு நட்சத்திரங்களுடைய மிகப்பெரிய அளவில் வகுப்பெடுக்கக்கூடிய ஜெயன் ராஜாராமன் ஐயா அவர்கள் இந்த மேடையிலேயே வந்தாங்க. ஒரு மணி நேரம் அதை பற்றி பேசினாங்க. அவங்க கூட இங்கே பேசும்போது தன்னுடைய கருத்திற்கு இதான ஒரு அமைப்புகளை தான் சொன்னாங்க. அதுவும் நம்முடைய மாநாட்டிலே அவங்க இந்த பகுத்துக்கிட்டது சொல்லப்பட்டது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி கும்பகோணம் ராஜசேகரன் ஐயா அவர்கள் என்னை பற்றிய ஒரு பதிவு போட்டாங்க. அதில் ஒரு கோபம் ஒரு கமெண்ட் ஒன்று போட்டேன். அந்த பதிவு கூட ஏன் இந்த நட்சத்திரத்தை பற்றி ஏன் போட்டாங்க அப்படின்னு சொன்னால், அரைகுறையாக என்னிடம் ஒருவர் கேள்வி கேட்டு அவருடைய நட்சத்திரங்களின்படி பலன்கள் இருக்கிறது. அதாவது கேபி சிஸ்டத்தில் கேபி ஐயா சொன்ன அந்த 5-9 பாவங்கள் இப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று கேட்டு முகநூலில் அந்த கேள்விக்கு நான் சரியான பதில் கொடுத்திருந்த நிலைமையில் கேள்வியை மட்டும் போட்டு அந்த கேள்விக்கான பதிலை கும்பகோணம் ராஜசேகரன் ஐயா அவர்கள் இருட்டடிப்பு செய்திருந்தார்கள். இதில் என்னென்னா, சாதகமான கருத்தை மட்டும்தான் போடுறீங்க, பதில் சொன்னால் போட மாட்டீங்க. அதனால தான் எனக்கு கும்பகோணம் ராஜசேகர ஐயா மேலே கூட கோவம் வந்தது. அதில் ஒரு கமெண்ட் கடுமையான வார்த்தையை சொல்லியிருந்தேன். நீங்கள் இந்த கேள்வியை பப்ளிஷ் பண்ணி ரீபப்ளிஷ் பண்ணி என்ன டேக் பண்ணி போடுறாரு, என்ன டேக் பண்ணி நீங்கள் போட்டிருந்தவங்க நேர்மையோடு நான் கொடுத்த பதிலையும் போட்டிருக்கணும். அந்த பதிலை இங்கே அவங்க இது பண்ணலை. இது மாதிரி தான் இன்றைக்கி கருத்து ஆதரிப்போர் எதிர்ப்போர் நிலைமைகள் இருக்கிறது. என்ன நடக்குது? நட்சத்திரங்களுக்குள்ள பலன் இல்லைன்னு சொன்னேன். ஒரு நட்சத்திரத்தின்படி பலன் சொல்லக்கூடிய உயர்கணித சார ஜோதிட அமைப்பில் இருக்கக்கூடிய முனைவர், அவர் பேர் ராமசுப்பு என்னமோ முனைவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் எங்கிட்ட கேள்வி கேட்குறார். என்ன கேள்வி கேட்குறார்?
அந்த அந்த இது குரூப்பில், நம்ம குரூப்பில் தான் கேள்வி கேட்டிருந்தார். அவர் என்னுடைய குரூப்பில் கேட்கலைன்னா எனக்கு இந்த என்னுடைய நாலேஜுக்கு வரப்போகிறதில்ல. மற்றவங்க டைமில் என்ன போய் படிக்கிற வழக்கமோ அதை பார்க்குற வழக்கமோ எனக்கு இல்லை. என்னுடைய குரூப்பில் நம்முடைய ஆதித்ய குருஜின்ற பேரில் என்னுடைய குரூப்பில் அவர் போடுறது என்ன போடுறாரு, ஐயா நட்சத்திரங்களுக்குள்ள பலன் இல்லை. கும்பகோணம் ராஜசேகரன் ஐயா அவர்கள் என்னை டேக் பண்ணி ரீபப்ளிஷ் பண்ண கேள்வி இது. என்ன கேட்டிருக்கிறாரு, உயர்கணித சார ஜோதிடத்தில் நட்சத்திரங்களுக்குள்ள பலன் இல்லைன்னு சொல்கிறீங்க, ஆனால் எங்களுடைய உயர்கணித சார நட்சத்திர ஜோதிட முறை அமைப்பின் அடிப்படையில் குரு கிரகம், குரு என்கின்ற கிரகம், என்னுடைய நினைவு கட்டின வரைக்கும் அந்த கேள்வியை சொல்கிறேன். எங்களுடைய நட்சத்திர சார ஜோதிட முறை என்று சொல்லப்படக்கூடிய உயர்கணித சார ஜோதிட முறையில் எங்களுடைய முறை அமைப்பின்படி குரு கிரகம் 5, 7, 9 பாவகங்களை இயக்கி 5, 7, 9, 11 சோன்சோ இந்த மாதிரியான நட்சத்திர உபநட்சத்திர பாவகங்களையும் இயக்கினால், தொடர்பு கொண்டால், அந்த ஜாதகருக்கு ஒரே நேரத்தில் 3 குழந்தைகள் பிறக்கும் என்பது ரொம்ப துல்லியமான விதி. இதை நீங்கள் மறுக்க முடியாது. இதுக்கு நீங்கள் பதில் சொல்ல முடியுமா இப்படின்னு கேட்டு இந்த டைப்பில் ஒரு 4 பாயிண்ட் கேட்டிருந்தார். இப்போ இது அன்புள்ள என்னுடைய பின்பற்றாளர்கள், என்னை விட ஜோதிடத்தில் மேதமை கொண்டவர்கள், என்னை விட ஜோதிடத்தில் கொஞ்சம் அதிக ஆழமான ஞானம் கொண்டவர்கள் மற்றும் என்னுடைய மாணவர்கள் அனைவருக்கும் இந்த கேள்வி புரியும் நினைக்கிறேன். ஒரு ஜோதிடத்தில் கேபி சிஸ்டத்தில் உயர்கணித சார ஜோதிட முறையில் முனைவர் பட்டம் பெற்று இருக்கின்ற ஒருவர் என்னக்கிட்ட அந்த ஒரு 4 பாயிண்ட் கேட்டிருந்தார். குரு கிரகம் 5, 7, 9 பாவகங்களை இயக்கினால் 5, 7, 9, 11 உப அமைப்புகளோடு தொடர்பு கொண்டால் ஒரு ஜாதகருக்கு ஒரே பிரசவத்தில் 3 ஆண் குழந்தைகள் பிறக்கும் என்பது விதி. நீங்கள் மறுக்க முடியுமான்னு கேட்டிருந்தார். என்னுடைய பார்வைக்கு வந்தது ஒரு கேள்வி, என்னை பற்றி என்னுடைய இதை டேக் பண்ணி போடுறாங்கன்ற போது எனக்கு வரத்தான் செய்யும். நான் பதில் கொடுக்காமல் ஓடணுன்னா என்ன மாதிரி முட்டாள் ஜோதிடன் வேறு யாரும் கிடையாது. எந்த இடத்தில் பதில் கேட்டாலும் எனக்கு தெரிந்ததை, நான் ஒன்றும் கடவுள் கிடையாது, எந்த ஜோதிடரும் கடவுள் கிடையாது, ஆனால் எல்லா ஜோதிடரும் தன்னுடைய கணித திறமைக்கு ஏற்றாற் போல தகுந்த அமைப்புகளை சொல்ல தகுதியானவர்கள் ஆகிறார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. நான் அவருக்கு கூட யாருமே கைதட்டுறதுக்காக சொல்ல, எந்த ஜோசியரும் கடவுள் கிடையாது. நம்ம எல்லாருமே கணிதர்கள் தானே, காலக்கணிதர்கள் இல்லையா? காலக்கணிதர்கள், தெய்வக்னன் அப்படின்னு ஜோதிடனை சொல்லப்பட்டாலும் கூட ஆன்மீகத்திற்கும் ஜோதிடத்திற்கும் சம்பந்தம் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு கீழே ஒரு கமெண்ட் வருது, மதிப்பிற்குரிய தர்மபுரம் ஆதீனம், அவங்க யார் ஆதீனம், இந்த நம்ம ரத்னகுமார் பாஸ் இந்த பாஸ் பேர்னா குட் டே பிஸ்கட்டுக்காரர் இங்கே தான் இருக்கிறார். அவர் நிகழ்ச்சியில் தான் நம்ம கலந்துக்கிட்டேன். அவர் அழைச்சிருந்த ஒரு ஆதீனம் ஐயா அவர்கள் இருக்கிற இடத்துலையே நான் ஜோதிடத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னேன். அதுவும் அப்புறம் ஏன்னா ஒரு ஃப்ளோவில் பேசினேன். ஒரு ஃப்ளோவில் பேசும்போது உண்மையை பேசும் பொழுது யார் இருக்கிறார்கள் என்பதை கவனிக்க தேவையில்லை. கரெக்டு தானே? சரி, இப்போ வருவோம். இந்த சார ஜோதிடர் முனைவர் பட்டம் பெற்றவர் என்கிட்ட கேட்குறார், ஒரே பிரசவத்தில் 3 குழந்தைகள் பெற்றுக்கணுமா? ஆம்பளை பிள்ளை எத்தனை பேருக்கு பெற்றுக்கிறோம்? நிரூபிக்கப்பட முடியாத விதிகளுக்கு இங்கே இடமே இல்லை. இப்போ கை தூக்குங்களேன், ஒரே பிரசவத்தில் 3 ஆம்பளை பிள்ளை பெற்றவங்க யாராவது? சரி, இந்த உங்கள் வாழ்க்கையில் 7.5 சனி நடந்தவங்கெல்லாம் கை தூக்குங்க. இப்போ மட்டும் ஏன் எல்லாரும் கை தூக்குறீங்க? இதுக்கு முன்னாடி ஏன் ஒரே பிரசவத்தில் 3 ஆம்பளை பிள்ளை பெற்றவங்க யாரும் கை தூக்கலை? என்ன சொல், அதைத்தாங்க நானும் சொல்கிறேன். சரி, இந்த முனைவர் இப்படி ஒரு கேள்வி என்கிட்ட கேட்டார் ஃபேஸ்புக்கில், இன்னும் என் குரூப்பில் இருக்குது, உயர்கணித சார ஜோதிட முறை. அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு குரலை பண்ணியிருந்தார். நான் அப்புறம் 2வது கமெண்ட்டில் போய் கேட்டேன், நீங்கள் தமிழ் இலக்கியத்தில் டாக்டர் பட்டம் வாங்கினீங்களா, ஜோசியத்தில் டாக்டர் பட்டம் வாங்கினீங்களான்னு கேட்டேன். அதுக்கப்புறம் அவர் பதில் சொல்லலை. இந்த குரூப்பில் இந்த பதிலை படித்தவங்க எல்லாருக்கும் அது தெரியும். எனக்கு அதில் சந்தேகம், அவர் ஜோசியத்தில் பட்டம் வாங்கியிருப்பாரா தமிழ் இலக்கியத்தில்? ஏன்னா ஜோசியத்தை விட அவர் தமிழ் குரலை நல்லா எழுதியிருந்தார். சரி, இப்போ வருவோம். அவர் சொன்ன என்னுடைய சார ஜோதிடத்தில் இது ஒரு விதி, உன்னால் மறுக்க முடியுமான்னு கேட்டார். நான் அதுக்கு பதில் கொடுத்துருந்தேன், ஐயா நீங்கள் சொல்லுகின்ற அத்தனை விதிகளின் அடிப்படையில் அந்த குரு 5, 7 பாவகங்களை தொடர்பு கொண்டாலும் 5, 7, 9 பாவகங்களிலே இருந்தாலும் நீங்கள் சொல்லியிருக்கின்ற 7, 9, 11, 5 என்கின்ற உப நட்சத்திர பாவக அமைப்புகளையே சரியாக தொடர்பு கொண்டிருக்கின்ற நிலைமையில் அந்த குரு பிறந்த ஜாதகத்தில் குருவோடு நெருங்கி சனியோடு இணைந்து
அமாவாசை சந்திரனோடும் இணைந்திருந்தால் புள்ளையே கொடுக்க மாட்டாரியா? கை தட்டினவங்க எல்லாம் உணர்றீங்க, கை தட்டாதவங்க உணரல. ஜோதிடத்துடைய சாபக்கேடு. இவ்வளோ பெரிய சபையில் நின்று ரொம்ப இந்த இடத்துல எனக்கு கர்வம் இருக்குது, திமிர் இருக்குது. இளையராஜா சொன்ன மாதிரி எனக்கு திமிர் இல்லாமல் வேறு யாருக்கு ஏன் திமிர் இருக்கணும் அப்படின்னு இளையராஜா கேட்டார். உண்மையை சொல்லப்போனால் என்னென்னானே நொந்துக்கிறேன் சில நேரங்களில், சில அமைப்பில். ஆனால் நான் மறுபடியும் உறுதியாக சொல்லுகிறேன். இன்றைக்கி ஒரு மாணவர் மெயில் அனுப்பிச்சிருக்கிறார். இன்றைக்கி ஒரு மாணவர், என்னுடைய ஒரே குருநாதர் ஆதித்ய குருஜி, என்னுடைய ஒரே குருநாதர் மானசீக குருநாதர், ஆனால் நட்சத்திரங்களில் பலன் இல்லை என்று தெய்வமே வந்து சொன்னாலும் நான் ஏற்றுக்க மாட்டேன். அந்த மாணவரை பற்றி எனக்கு பெருமையாக இருந்தது. இன்றைக்கி மெயில் அனுப்பிச்சிருக்கிறார், என்னுடைய ஒரே குருநாதர் ஆதித்ய குருஜி, ஆனால் நட்சத்திரங்களில் பலன் இல்லைன்னு கடவுளே நேரில் இறங்கி வந்தாலும் நான் ஒத்துக்க மாட்டேன்.